இயேசு மனதுருகி அற்புதம் செய்வார், பயப்படாதே. மத்தேயு 14:14. இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். தெய்வம் என்றால் அவர் ஜனங்களுக்காக மனதுருக வேண்டும். அவர் இரக்கமற்றவராக இருக்கக்கூடாது. அவர் எல்லாவற்றையும் ஒரு கல்லை போல பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது. அப்படி இருப்பதாக நினைப்பதனால்தான் அநேகர் கடவுளை கல் என்று சொல்லிவிடுகின்றனர். ஆனால் தெய்வம் ஒருபோதும் ஜனங்கள் மீது இரக்கம் காட்டாமல் இருப்பதில்லை. அவர் ஜனங்களின் நிலையை பார்த்து மனதுருகுகிறார். இந்த ஜனங்கள் பாவங்களுக்குள்ளும் சாபங்களுக்குள்ளும் அடிமைப்பட்டு கிடப்பதை கண்டு மனதுருகுகிறார். அதனால்தான் அவற்றிலிருந்து அவர்களை விடுவிக்கும் விதமாக சுவிசேஷம் என்ற ஒரு அருமையான விசேஷத்தை உருவாக்கி வைத்தார். அதை அறிவிக்கும் போது அவர்களுக்கு அவற்றிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. ஒருவருக்குள் சுவிசேஷம் இல்லை என்றால் அவருக்குள் எந்த விசேஷமும் இருக்காது. அவர் பாவத்திலும் சாபத்திலும் இருந்து விடுபடாதவராகவே இருப்பார். இந்த விடுதலைக்காகவே சுவிசேஷம். அதுபோலவே ஜனங்கள் வியாதிகளில் இருந்து விடுபட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இங்கே இந்த சூழ்நிலையில் யாரும் இயேசுவிடம் எங்களுக்கு அற்புதம் செய்யும் என்று கேட்கவில்லை. ஆனால் இயேசுவாகவே அந்த திரளான ஜனங்களை கண்டு அவர்களுக்காக மனதுருகி அற்புதம் செய்தார். இந்த இடத்தில் அவர் அவர்களுடைய பாவங்களையோ சாபங்களையோ பார்க்கவில்லை. அவர்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் சுட்டி காட்டி அவர்களை மேலும் மேலும் நொந்து போக வைக்கவில்லை. அவருடைய மனதுருக்கம் எல்லாவற்றையும் மறைத்தது. அவர் இந்த இடத்தில் யோவான் ஸ்நானகனின் மரணத்தை கேட்டு படகில் ஏறி ஒரு வனாந்தரமான இடத்திற்கு சென்று தனியே இருந்தார். இதை அறிந்து ஜனங்கள் அங்கே வந்து விட்டார்கள். அவரே ஏற்கனவே துக்கத்தில் இருந்தார். இந்த துக்கத்தில் அந்த ஜனங்களை அவர் விரட்டி விட்டிருக்கலாம். ஆனால் மனதுருகி அவர்களுக்கு அற்புதம் செய்தார். இந்த இடத்தில் எல்லாருக்கும் அற்புதம் செய்யவில்லை. அவர்களில் வியாதியஸ்தவர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். அவர்களுடைய பாவங்கள் எதையும் பார்க்கவில்லை. மனதுருக்கம் பாவத்தை மன்னிக்கிறது, வியாதியிலிருந்து விடுதலை அளிக்கிறது. நீங்கள் இயேசுவினிடத்தில் வந்திருந்தால் நிச்சயமாகவே உங்களுக்காகவும் ஒரு நாள் மனதுருகுவார். பயப்படாதிருங்கள். அவர் மனதுருகும் நாளில் உங்களுக்குள் இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் போராட்டங்களும் வியாதிகளும் உருகி போகும். நீங்கள் சுகமடைந்து சுகமாய் வாழ்வீர்கள். பயப்படாதிருங்கள். ஆமென்.